லேண்ட் ஆஃப் த பேட் 2024ல அமேசான் பிரைம்ல தமிழ் டப்புல வெளிவந்த சர்வேயர் ஆக்ஷன் மூவி ஏஎஸ்என் லெசால் குரு மற்றும் பல படத்தில் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்தலாம். படத்துடைய ஹீரோ அவங்க டீம் இவங்களாம் சேர்ந்து ஒரு மிஷன் முடிக்கிறதுக்காக எதிரி நாட்டுக்கு போறாங்க. அங்க போய் பயங்கரமா ஒர்க் பண்றாங்க. அங்க மிகப்பெரிய ஒரு ஃபைட்டு. இந்த ஃபைட்டுல அவங்க கூட வந்தவங்க எல்லாரும் அப்படியே இறந்துடுறாங்க. ஹீரோ மட்டும் அங்க எதிரிகிட்ட மாட்டிக்கிறாங்க. இப்போ ஹீரோவை காப்பாத்துறதுக்காக இன்னொரு ஹீரோ தன்னுடைய டீமெல்லாம் கூட்டிக்கிட்டு அங்க போறாரு. அப்படி போய் அங்க அவரு ஃபைட் பண்றாரு. இப்ப இறுதியில இந்த ஹீரோ அந்த ஹீரோவை எப்படி காப்பாத்துறாரு, காப்பாத்துனாரா இல்லையா, இறுதியில என்னாச்சு அப்படிங்கிறத இந்த படத்துலயே வரலாம். இப்ப இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே இந்த படத்துடைய ஃபைட் சீக்வன்ஸ் தாங்க எனக்கு சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் மிஷன் முடிக்கிறதுக்காக இவங்க எதிரிகிட்ட போய் பயங்கரமா ஃபைட் பண்ணுவாங்க. அந்த சீன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கு. செகண்ட் ஹீரோ இந்த ஹீரோ காப்பாத்துக்காக இவரு போய் ஃபைட் பண்ணுவாரு. அந்த சீன்ஸ் நல்லா இருக்கு. படத்துடைய ஸ்கிரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கடைசி வரைக்கும் ஒரு ஃபைட் சீக்வன்ஸுக்கு என்ன தேவை கொடுத்துருக்காங்க. கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு யார் எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. மியூசிக் சூப்பரா இருக்கு. சினிமோட படத்துக்கு என்ன தேவை கொடுத்துருக்காங்க. ட்விஸ்ட் சூப்பரா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. கிளைமேக்ஸ் நெருங்கி போக போக இவங்க எப்படி காப்பாற்றுவாங்களா இல்லை அப்படியே விட்டுருவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்ம உணர்வை நமக்குள்ள அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. அந்த படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தாவே ஸ்டோரி தாங்க. எனக்கு இதே மாதிரி ஸ்டோரி பல படத்துல பார்த்துருப்போம். பார்த்து பழக்கப்பட்ட அதே ஸ்டோரி தான். ஒரு சில சீன்ஸ் தான் ப்ரிடிக்டபிளா இருக்கு. ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்லாம் அந்த அளவுக்கு பெருசா ஒன்றும் கிடையாது. இந்த படத்துக்கு என்ன ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் இருக்கோ அதுதான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணி தான் இதுதான் இவ்வளோதான் இருக்குது அப்படிங்கிற தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான சீன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் அடிக்குது. சீன்ஸ் எல்லாம் ப்ரிடிக்டபிளா இருக்கு. பார்த்து பழக்கப்பட்ட சீன்ஸா இருக்கு. மற்றபடி இந்த படத்துல பெரிய மைனஸ்ல எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியில் பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியில் பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. முதல்ல இந்த படம் சூப்பராக இருக்கும். சும்மா இருக்கணும். இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சு தான் நான் சொல்றேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூஸ் உங்களிடம் உங்கள் கதிப்பாரு.